வணக்கம் and welcome to SpiceandBuds. இன்னைக்கு நம்ம செய்ய போறது ரொம்ப சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் சிக்கன் உப்பு கறி. சிக்கன் உப்பு கறி செய்யறதுக்காக ஒரு 500 கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இதுல உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் கிடைக்கணும்னா கல்லுப்பும் நாட்டுக்கோழியும் யூஸ் பண்ணிக்கோங்க. உடம்புக்கும் நல்லது. 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 20 குண்டு மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கூடவே ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தோலோடு இடித்த பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். உப்பு கறி செய்யும்போது கண்டிப்பாக குண்டு மிளகாய் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் மண் சட்டி இருந்தால் அதில் குக் பண்ணுங்கள். இதோட ருசியும் சுவையும் ரொம்பவே அருமையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். அடிஷ்னலாக இதில் எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேருந்து இறங்குற தண்ணியே போதுமானது. சிக்கன் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே மிளகாயும் நல்லா உடைச்சி விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற காரம் சிக்கனில் இறங்கும். எங்களோட நெக்ஸ்ட் வீடியோ புகாரி ஸ்பெஷல் சிக்கன் 90. எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ சிக்கன் நல்லா வெந்து ட்ரை ஆயிடுச்சு. கடைசியாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் சிக்கன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.